பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை மையப்படுத்தி ஒரு 24 வருடம் ஃபாரின் அஃபேர்ஸ் டிப்ளமேட்டா இருந்த ஒரு மிக முக்கியமான அதிகாரி, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நல்லா கணிச்சு வைக்கக்கூடியவர் கென்னத் ஜஸ்டர் ஹட்சன் இன்ஸ்டிடியூட்ல வாஷிங்டன்ல நடந்த ஒரு கருத்தரங்கு, நியூ இந்தியா கான்ஃபரன்ஸ், புது இந்தியாவுடைய ஒரு கருத்தரங்கத்துல பேசும் பொழுது சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல, ட்ரம்போடைய இந்த அரசாங்கத்தை பாகிஸ்தான் ரொம்ப சாதகமா, ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா இவங்க தங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை குறித்து, அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில இடைத்தரகரா இவங்க இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய வெற்றி. மூணாவது, இந்த பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவுடைய உறவு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவுடைய இந்த உறவு அப்படின்றது, நாளை ஒரு வேளை பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினா இந்தியா பதில் தாக்குதல் நடக்கிறதுக்கு 10 முறை யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் இப்போ ஒரு அமெரிக்காவுடைய கைப்பாவையா இருக்கிறாங்க அப்படின்றதுதான். இப்போ அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, மே காஸ் இந்தியா டு லிமிட் இட்ஸ் ரெஸ்பான்ஸ். ஒரு தாக்குதல் இவங்க ஒரு வேளை பண்ணாங்க பஹல்காம் மாதிரி அப்படின்னா, மீண்டும் ஆப் சிந்தூர் மாதிரி பெரிய ராணுவ நடவடிக்கை, போரெல்லாம் செய்யாம இந்தியா வேற வழி இல்லாம ஒரு சிறு நடவடிக்கை தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, போன முறை அமெரிக்கா ஒதுங்கி நின்ட்டாங்க. இந்தியா போய் பாகிஸ்தானை தாக்கும் போது அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, எங்களுக்கு அது தெரியும், எங்க பஞ்சாயத்தே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை, அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD Vance சொன்னார். இந்த முறை பாகிஸ்தானுக்கு ஆதரவா இல்லையா அப்படின்றத விட இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா அவர் போட்டிருக்காரு. ஏன் ஜஸ்டர் சொன்னது ரொம்ப முக்கியமா பார்க்குறோம் அப்படின்னா, புல்வாமா தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் நடந்த போது 2018 பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்கை நம்ம பண்ணோம். அப்போ அமெரிக்காவுடைய இந்திய தூதரா இவர் தான் இருந்தார். அந்த சமயத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தினது, ட்ரம்ப் கூட பேசினது எல்லாமே இவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத பார்க்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் தாண்டி, இந்தியாஸ் ரைஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டோரிஸ் ஆஃப் த செஞ்சுரி. இந்த நூற்றாண்டோட இந்தியாவுடைய வளர்ச்சின்றது இந்த நூற்றாண்டோடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் மியூச்சுவலி ஒருத்தர் பரஸ்பரம் கெயின் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் பார்ட்னர்ஷிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு பேனல் அனாலிசிஸாக அதை நம்ம பார்ப்போம். இப்போ அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவை பேக்கப் பண்ணாது, அங்கே சில சித்து விளையாட்டுகளை செய்வாங்க, மேபி இந்தியாவை நடவடிக்கை எடுக்காதீங்க, போர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இது எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கணும்னா, 2025 இவங்க கத்தார் மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேல், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, மஸ்கட் நகரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹமாஸோடைய பயங்கரவாதிகள் மேலே கத்தாரில் ஒரு தாக்குதல் நடத்துனாங்க. கத்தார் கொதிச்சு போனாங்க. ஏன்னா அமெரிக்கா கோடிக்கணக்கான பணத்தை அமெரிக்காட்ட அவங்க கொடுத்துருக்காங்க கத்தாருக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண. உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் நெத்தனியாவை கூப்பிட்டு நான் உங்களை சாரி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேட்ரிக்ஸ்லாம் பண்ணாங்க. அதன் பிறகு கத்தார் அமைதியானாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நோக்கி போகுமா அப்படின்றதான் இங்கே ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, குறிப்பாக போர் விமானங்கள்ல அமெரிக்காட்ட இந்தியா போர் விமானங்கள் வாங்கலை. F-35 கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய நாட்டோ நாடான துருக்கிக்கே ஒன்றும் கொடுக்கல. ஆனால் இந்தியா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்தியா தட்டி கழிச்சுட்டு இப்போ ரஃபேல் போய் நம்ம வாங்கிட்டு இருக்கோன்றதை பார்க்குறோம். ஸோ இந்தியா அமெரிக்காட்டிருந்து டைவர்சிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற போது, உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் இந்தியா அமெரிக்காட்ட இது வரைக்கும் போர் விமானங்களே வாங்கல, வரக்கூடிய பெரிய பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே இவங்க வேற நாடுகள்கிட்ட வாங்குறாங்கன்னா
அங்கே அமெரிக்காவுடைய ஆர்ம்ஸ் லாபியோடைய ப்ரெஷர் கடுமையான அளவுக்கு ட்ரம்ப் மேலே இருக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே இதை வந்து லீவரேஜ் பண்ண முடியாது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த புது டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அமெரிக்காவை இந்தியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதான். பட் இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கென்னத் ஜெஸ்டருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த 24 வருட எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவர் ஒரு பழமைவாதியாக திங்க் பண்ண வைக்குது. பாகிஸ்தானையும் இந்தியாவையும் சமமாக ஒரே தட்டில் வச்சுட்டு இவங்க கடந்த ஒரு 70 வருட காலமாக பல கேம்ஸ் ஆடினாங்க. அந்த கேம் எல்லாம் தாண்டி இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட். பாலகோட்லியாவது சில இடத்துல இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்லாம் அமெரிக்கா பண்ணியிருந்தாங்க. பஹல்காமுக்கு பிறகு நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அமெரிக்க உதவி அப்படின்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% கூட இந்தியா எடுக்கலை. இது இந்தியாவுடைய யுத்தம், இந்திய ஆயுதங்கள் மற்றும் இந்தியாவுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல்கிட்ட நம்ம வாங்கின ஆயுதங்களை வச்சு தான் இந்த போரில் நம்ம வெற்றியை பெற்றோம். அமெரிக்கன் டிபெண்டன்சி அன்னைக்கு கார்கில் காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை. ஸோ இவர் ஜஸ்டர் பேசுறது எல்லாமே அந்த காலகட்டங்களில் இருக்க மாதிரி. ஸோ இந்த முறை இந்த கான்ஃபிடன்ஸ் நாங்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட நெருங்கிட்டோம், நாளைக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கரவாத தாக்குதலை பண்ணிட்டு நாங்கள் அமெரிக்க காலில் போய் விழுந்தோம்னா ட்ரம்ப் வந்து உங்களை கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னா நீங்கள் போர் செய்ய மாட்டீங்க அப்படின்னு பாகிஸ்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஆள் சொல்கிறத நம்பி இந்த முறை பாகிஸ்தான் இன்னும் பெரிய செருப்படியை வாங்க இருக்குது. ஏன்னா அமெரிக்கா சொன்னாலும் சரி, அவங்க அப்பன் சொன்னாலும் சரி, இந்த முறை இன்னொரு பஹல்காம் மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானை பிரித்து மேயறதுக்கு தான் இந்திய ராணுவம் ரெடியாக இருக்குது. அதற்கான மொத்த ப்ரிப்பரேஷனுமே, மொத்த ராணுவமே இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுமே வந்து இந்த இடத்துல பின்வாங்க போகிறது கிடையாது. மேபி ஒரு இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடுறான், பாகிஸ்தானோடைய அந்த ராடிகலைசேஷனில் இங்கேயே பல மூடர்கள் பைத்தியம் மாதிரி நாட்டுக்கு எதிராக திரும்பக்கூடிய மூடர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ரெட் ஃபோர்ட், உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், உதாரணத்துக்கு மேங்களூர், இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்துச்சுன்னா அது வேற. ஆனால் பாகிஸ்தான்ல இருந்து உள்ள வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் அவங்க நடத்தினாங்க அப்படின்னா ஜஸ்டர் சொன்னாலும் சரி, இவங்க அப்பா ட்ரம்ப் சொன்னாலும் சரி, இந்தியா நிற்க போகிறது கிடையாது. இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ பாகிஸ்தானுடைய பிளே புக் என்ன? பர்சனல் டிப்ளமேசி, அவர் ஷூவை துடைக்கிறது, அவருக்கு வந்து நோபல் பரிசு வேணும்னு சொல்றது, அவங்க குடும்பத்தை கூட்டு வந்து அவங்க காலில் விழுறது, அவங்க குடும்பத்துக்கு தேவையான பிஸ்னஸை பண்ணி கொடுக்கறது, காசு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப்போடைய லாபிங் ஆர்கனைசேஷனை வாங்குறது. இதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா அதை பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது, நமக்கு பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிகாகோ கவுன்சில் மற்றும் சிம்சன் சென்டரோடைய அனாலிசிஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 விஷயங்கள் தான் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ரெலவென்ஸ். ஃபர்ஸ்ட், அது ஒரு அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு. 2வது, அவங்களுக்கு ஒரு பெரிய பார்டர் இருக்கு ஈரான்ல. நாளைக்கு அமெரிக்காவை ஈரானை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்ற போது பாகிஸ்தான் மூலியமா தான் அதை வந்து பண்ண முடியும். ஏன்னா $500 $1000 அவங்க வீரர்களை விற்கக்கூடிய நிலைமையில தான் பாகிஸ்தான் இருக்கு. 3வது, இந்தியாவுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான டிசைனா அவங்க கூட ஒரு நல்ல நட்புல இருக்கக்கூடியது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பயங்கரவாத தடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க காட்டி கொடுத்தும் காசு வாங்கக்கூடிய ஒரு நாடு தான் இது. இந்த 4 பேஸ் பண்ணி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அமெரிக்கா இந்திய உறவு எடுத்தோம் அப்படின்னா இந்த 20 வருஷத்துல ஒரு மோசமான ஃபேஸை போன வருடம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சந்திச்சிடும். 50% டாரிஃப், இந்தியாவை வந்து கேவலமாக பேசினது, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிலாம் இருக்கக்கூடாது, உங்களெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் எங்கிட்ட பேசி தான் ஆகணும்னு இது பண்ணது, ஸ்காட் பெசன்ட் இவங்க போன்ற ஆட்களை வச்சு அழுத்தத்தை கொடுத்தது, இந்திய மாணவர்களுக்கு பிரச்சனையை கொடுத்தது, அந்த மாதிரி வந்து பல இதை வந்து நம்ம கொண்டு வந்து பார்த்தோம். மே 2025 நாங்கள் தான் சீஸ்ஃபயரை கொண்டு வந்து சொல்லி திரும்ப அதை பற்றி பேசிகிட்டு இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இந்தியா பதிலுக்கு என்ன பண்ணோம்? நம்மளுடைய NSA அஜித் தோவல் மாஸ்கோ போனார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாஸ்கோ போனார். இந்தியாவும் ரஷ்யாவும் ஃபியூச்சரில் மிகப்பெரிய டிஃபென்ஸ் பார்ட்னராக வரோன்னு சொல்லி சில முக்கியமான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸாக அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்தோம், போட்டோனோமோ. இவங்ககிட்ட இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்குவாடனாவது F-35 வாங்கியிருக்கலாம். அந்த வாய்ப்பை பறி கொடுத்தாங்க இவங்க. அதன் பிறகு நம்ம ரஃபேல்கான ஆர்டரை ஏற்கனவே அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஜெட் என்ஜின்ஸு அது தென்கொரியாட்ட பேச ஆரம்பித்தோம். அதன் பிறகு இவங்ககிட்ட பேச ஆரம்பித்தோம். இப்போ வழிக்கு வந்து G414 இன்ஜினுக்கு வந்து அவங்க இது பண்ணுறாங்க.
ஸோ இந்தியா வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, நம்மளுடைய முடிவுகளை நம்ம தான் எடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை காம்ப்ரமைஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனை எடுக்கும் பொழுது இவங்களுடைய 50% டேரிஃப் கடைசியில் இவங்களே தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணாங்கன்றதை பார்த்தோம். ஸோ நீ எனக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு நான் உனக்கு தேவைன்ற இடத்துல தான் இந்தியா இங்கே மூவ் ஆக போகுது. இப்போ பஹல்காமுக்கு பிறகு இந்த சீஸ்ஃபயர் நடந்துச்சு. சீஸ்ஃபயருக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய நான் நேட்டோ அலை, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் நேட்டோ அலையா இருக்கிறது வந்து பாகிஸ்தான் இருக்கு. இப்போ வரைக்குமே அது கொடுத்துருக்காங்க. ஆனால் அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் அமெரிக்கா ஒரு செயல் கொடுத்ததா ஏதாவது பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு அவங்க 1980கள் 90களில் வாங்கின அந்த F-16 ரக விமானத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் பேக்கேஜை கொடுத்தாங்க. அப்கிரேட் கொடுக்கல, வெறும் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜை மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த F-16 நாளைக்கு திடீர்னு அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டதுன்னா அதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு. மேபி சில ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்தியா ரஷ்யா டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், இந்தியா இஸ்ரேல் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், இந்தியா மற்றும் பிரான்ஸோட டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் மிகப்பெரிய லெவலில் நம்ம செக்யூர் பண்ணியிருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல கிளியர் கட்டாகவே நம்மளை வந்து பெருசாக ஆட்டி அசைக்க முடியாது. H-1B விசால இவங்க வந்து விளையாடலாம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு PR கொடுக்கறது இல்லை கிரீன் கார்டில் பெரிய அளவுக்கு இது பண்ணலாம். அமெரிக்காவுடைய ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா அமெரிக்கா வாழக்கூடிய இந்தியர்கள் 40% பேர் இந்தியாவுக்கு திரும்ப வரணும்னு சொல்லி விருப்பத்தில் இருக்காங்க. அமெரிக்காவில் வாழ பிடிக்கல அப்படின்றதுக்கு. ஸோ அந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு எதிராக அவங்க கொடுத்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல மீண்டும் பழையபடி வந்து இவரால் ரொம்ப ஆளலாம் முடியாது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல மைக்கேல் கூகுள்மேன், வில்சன் சென்டர், சவுத் ஏஷியாவோட இன்ஸ்டியூட் டைரக்டர், ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி, நிறையா ஃபாலோ பண்ணுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா த US-India situation is the worst crisis in 2 decades. 20 வருஷத்தில் இந்தியா அமெரிக்கா ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. இந்தியா வில் டபுள் டவுன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி டிஸ்பைட் ட்ரம்ப்ஸ் ப்ரெஷர். இந்தியா வில் நாட் ஜெட்டிசன் இட்ஸ் ரஷ்யா டைஸ். என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னு சொல்லக்கூடிய சுதந்திரத்தை உறுதி செய்யறதுக்கு இந்தியா டபுள் வேகத்தில் போவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ரஷ்யா இந்திய உறவு அப்படின்றது அதிகமாக்கிட்டே போகும் அப்படின்றதான். ஏன்னா அமெரிக்காவுடைய 2000 இயர், அதாவது மில்லியன் நம்ம வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா இந்தியாவை சைனா கிட்ட இருந்து, அதாவது இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து வெளியில கொண்டு வரணும். ஆயுதங்கள் கொடுங்க, இந்தியாவுக்கு வர்த்தகத்தை கொடுங்க, முதலீடுகளை கொடுங்க, வீசா இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ட்டு அந்த 20 வருஷம் பண்ண எல்லாமே இப்போ ட்ரம்ப்போடைய இந்த ஒரு கேம்னால வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாய்வானை சைனா தாக்க போனாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட நீங்க சீனாவுக்கு எதிராக அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க, அப்பதான் சைனாவை வீழ்த்த முடியும். இப்போ இந்த முடிவை யார் எடுக்க போறா? இந்தியா தான் எடுக்க போகுது. ஸோ இதுவுமே ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாத்தம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட ஒரு லண்டன் பேஸ்டு திங்க் டேங்க். சாத்தம் ஹவுஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் பேக் சிலிக்கா சமிட் signals it's increasingly viewed as a secondary player in critical technologies. Cracks in India's strategic autonomy are increasingly difficult to ignore அப்படிங்கிறாங்க. பேக் சிலிக்கான்றது சைனா அல்லாத நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த ரேர் மினரல்ஸை இது பண்ணணும் அப்படின்றது. இந்த இடத்துல இந்தியாவை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, அது த்ரெட் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனால் இப்போ இந்தியா ரிஃபைன் பண்ணாமல் வேற யார் ரிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ கிளியர் கட்டாகவே இப்போ இவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவு தராதுன்ட்டு. ரியாலிட்டி என்ன அப்படின்னா போன முறையுமே அமெரிக்கா எந்த ஆதரவெல்லாம் தரல. ஸோ அணு ஆயுதத்தை இப்போ இவங்களுடைய இஸ்லாமாபாத்தில் வந்த விமானங்கள் எல்லாமே இந்தியா தாக்கி அழிச்ச அந்த ரன்வேல தான் இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி பாகிஸ்தான் ஒரு அட்வென்ச்சரை மீண்டும் ட்ரை பண்ணாங்க அப்படின்ற போது பாகிஸ்தான் பட்டு தான் திருந்துவாங்க. அமெரிக்காவால் அங்கே ஒன்றும் கிழிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் இப்போ மீண்டும் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ற போது இந்திய அமெரிக்க உறவில் மீண்டும் சில கேலிப்ரேஷன்ஸ். இப்போ அவர் சொன்னது வந்து அஃபிஷியல் வெர்ஷன் கிடையாது, பட் இந்த மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற போது உள்ளுக்குள்ள மேபி பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் நாளைக்கு பிரச்சனை வந்ததுன்னா அமெரிக்கா யார் பக்கம் நிற்கும் அப்படின்ற அந்த $1 மில்லியன் கேள்வி எழுது. என்ன நடக்குன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.